அந்த நாட்கள்ல இருந்து ஏன் செகண்ட் பிஷப் ஜான்சன் இருக்கிறதுனால ஆண்டவர் தேவன் அருமையான ஊழியக்காரர், ஒரு அபிஷேகம் உள்ள ஊழியக்காரர், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறவர். 100 வயதில் நீங்கள் இப்படிதான் இருக்கிறீர்கள். அங்க பிடிச்சிக்கிச்சு இங்க பிடிச்சிக்கிச்சு சொல்ல மாட்டீங்க. லிப்டுக்கு வெயிட் பண்ணாத ஒரே ஊழியக்காரர் அவர் தான். அவரை பார்க்கும்பொழுது எனக்கு உற்சாகம் பயங்கரமா வருது. ஒரு 3 வயசு தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் வந்து என்ன பண்ணா எங்களுக்கு வயசானவங்க கொஞ்சம் இது இருக்கு, பலவீனம் சுகவீனம்லாம் இருக்கு. ஆண்டவர் தேவன் இருந்தாலும் கூட தேவன் அவரை பார்க்க பார்க்க நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்க. ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அருமையான டேவிட் ரொம்ப அழகா பிரயாணம் நடத்தினா கரை வந்துட்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம். சொந்த மகளை மிஷனரி ஊழியத்திற்கு இந்தோனேஷியா கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நாங்கள் போன மாதங்கள்ல நானும் என் மனைவியும் இந்தோனேஷியா போய் ஊழியம் செஞ்சுட்டு அங்கே நல்ல ஒரு போதகர் இருக்கிறாரு. அங்கே ஜகார்த்தா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்தோம். ஆண்டவர் தேவன் அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஆனால் ஒரு சில இடங்கள்ல உபத்திரங்கள் இருக்குது. ஆனால் ஜகார்த்தாலாம் உபத்திரங்கள் இல்லை ஓரளவுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் அப்போ சண்டே சர்வீஸ் வந்து சர்ச் நடக்குது. நிறைய கார் வந்துடுச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது மாதிரி ஒரு முஸ்லீம்கள் நடக்கிறத பார்த்து ஒரு சைடு ஃபுல்லா 4 ட்ராக் ரோடு, 6 ட்ராக் ரோடு, இந்த 3 ட்ராக் ரோடு ஒரு சைடு முழுவதும் அந்த சர்ச்சுக்கோசம் கார் பார்க்க நிறுத்தி அந்த போலீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண அந்த ரோட்ல போடுறோம். ஒரு பக்கம் பார்த்தா இருக்கு இந்தோனேஷியாவெல்லாம் இப்படி நடக்குது. முஸ்லிம் கண்ட்ரியில பார்த்தா தேவன் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் தேவன் இந்த நாட்கள் ஒரு எழுப்புதல் எல்லா இடங்களிலும் தேவன் கட்டளை கொண்டிருக்கிறார். அதற்காக நிறைய எரிமலைகளும் இருக்கிறது. நம்ம வீட்டில இருந்த எரிமலை அது பெரிய எரிமலை. அதோட பேரு குடும்பத்துல உறவினர் பத்திர நம்ம ஊழியக்காரன் பத்திர நிறைய எரிமலைக்கு இருக்கு. எப்ப வெடிக்கிறதே தெரியாது, எப்ப நம்ம கவுப்பாவே தெரியாது. சரி, அதெல்லாம் அது மாதிரி நிறைய எரிமலைகள் இருந்தாலும் அவங்க அதோட வாழறாங்க. அவங்க அங்கதான் குளிக்கிறாங்க. அழகா அந்த ஹாட் வாட்டர் பாத் அங்கதான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆலய காரியங்கள் தேவன் அங்க ஒரு மிஷனரியா போது வந்து கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். நிறைய மிஷனரிகள் நம்ம நாட்டுக்கு வந்ததுனால தானே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அன்னைக்கு தாமஸ் மாத்திரம் வராம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. கர்த்தர் சாட்சியாக மரித்தாரு. அவரை புத்திர ஒண்ணு அந்த சென்ட் தாமஸ் கொண்டு ஓடி சைதாப்பட்டவர்கள் ஓடி அங்க போயிட்டு கீழே விழுந்து செத்து இருக்கிறார். எவ்வளவு பயணம். அங்கேருந்து எப்படி ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. அந்த வழி தாங்காம நினைச்சு கூட பார்க்க முடியல. அது போல பிரதற்காக நன்றி செலுத்துற கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். நம்ம மத்தியில் இருக்கிற 3 பேரை நம்ம மறக்க முடியாது. பிஷப் ராஜ்குமார், பிஷப் பிரபாகர், பிஷப் அசோக் ராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறார். நம்முடைய ஒரு டக்கர் பார்த்து ஐசக்கை மறக்க முடியாது. ஆண்டவர் தேவன் அவருக்கு கொடுத்த அருமையான எப்படியாவது கவர்மெண்ட் கொண்டு வந்து இணைக்க வேண்டும் என்று அவருடைய முயற்சிகளை தேவன் ஆஸ்வதிப்பார். அது மிக முக்கியமான காரியம். நம்முடைய சினாடு நம்முடைய ஊழியக்காரர்கள் கொஞ்சம் நம்ம போராடணும், காரியங்கள் செய்யணும். அதே சமயத்துல கவர்மெண்ட் நமக்கு முக்கியம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ நிறைய காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறாங்க. நிறைய காரியங்களை செய்து கொடுத்திருக்காங்க. ஹிஸ்டரியில கல்லறை தோட்டங்கள் வரையும் ஹோல் இந்தியாவில் யாருக்கு கல்லறை தோட்டங்கள் கவர்மெண்ட் கொடுக்கறதில்லை. இங்க கொடுக்குறாங்களா? கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? கொடுக்கறதில்ல. கொடுக்குறாங்களா? கொடுக்கலையா? இப்போ வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் நாங்க கேட்டிருந்தோம். இப்ப 12 டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்டே கல்லறை தோட்டம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆண்டவர் செய்தாரு தேவன். இப்போ அதே மாதிரி பிளான் சாங்ஷன் இப்போ சர்ச்சின் கேட்டிருக்கோம். பிளான் சாங்ஷன் இந்தியாவில் எங்கேயும் சர்ச்சின் கொடுக்கறதில்ல. பிளான் சாங்ஷன் சர்ச்சின் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ஓசி வாங்கினாதான் சர்ச்சு கட்ட முடியும். அதெல்லாம் இப்போ தளர்த்தியாச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்க இப்போ பிளான் சாங்ஷன் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா உடைச்சிட்டு வருகிறது. கர்த்தர் மூடி கிடக்கிற சபைகள் திறக்கப்படும். ஒரு சபையை மூடப்படக்கூடாது. பிறகு வந்து ஒரு பில்டிங் வேணா செட்பேக் எங்களுக்கு தெரியும். 5 அடி விட்டு கட்டணுமா, 6 அடி விட்டு கட்டணுமா, எந்த கோச்சு கட்டு போனாலும் அந்த
சபையை இயேசு வரவில்லை ஒன்றும் செய்ய முடியாது. உங்க கவர்மெண்ட் நீங்க கேட்க வேண்டிய காரியம், நாங்க சர்ச்சை கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு செட்பேக் கொடுங்க. ஒரு வீடு கட்டணும்னா 5 அடி 5 அடி விடணும், 3 அடி விடணும் சொல்றீங்களே, அது போல சர்ச்சை கட்டுறதுக்கு ஒரு எத்தனை அடி விடணும்னு சொல்லுங்க, நான் கட்டிடுறோம். நான் கட்டி முடிச்சோட இடிக்காது, கட்டி முடிச்சோட இடிக்காது. இதை நாங்க வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு அளவுக்கு இப்ப ப்ராசஸ் ஆகிட்டு ஒரு அளவுக்கு எல்லா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5 காரியங்களை நாங்க திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்கோம். கல்லறை தோட்டம், பிறகு எங்களுக்கு சர்ச்சை கட்டுவதற்கு செட்பேக் வேணும், பிறகு வந்து தோமாவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும், வீடு சபைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாத்தையும் இருக்கிற சபைகளை தொடக்கூடாது, இடிக்கக்கூடாது, அதுக்கு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுல ஒரு 2-3 காரியங்களுக்கு தேவன் வெற்றியை கொடுத்திருக்கிறார். பிறகு அநேக இடங்கள்ல தேவன் என்ன பண்றாரு, அழகா அந்த கிறிஸ்துமஸ் இந்த முறை எல்லா கவர்மெண்ட்ல எல்லா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சிஎம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டாங்க. அது ஒரு காரியம், ஆண்டவர் பெரிய காரியம். யூபில பயங்கரமான உபத்திரம் போயிட்டு இருக்குது. ஏன்னா எங்க சினாட்ல 31,000 சர்ச் இருக்குது. நான் எவ்ரி 2 months ஒன்ஸ் வந்து ஜூம்ல நான் அவங்களை பயிர் பண்ணுவேன். அப்போ பார்க்கும்பொழுது நிறைய பாஸ்டர் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு சில ஒரு 30% ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அதே பக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு சைடு பஞ்சாப் கவர்மெண்ட் 10 கோடி சபைகளுக்கு கொடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாட சொல்லியிருக்காங்க. பஞ்சாப்ல பயங்கரமான ரிவைவல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அருமையான பிரதர் டேவிட் சொன்ன மாதிரி ஜபம் ஒண்ணுதான் இந்த தேசத்தை மாற்ற முடியும். ஆண்டவர் தேவன் ஒரு 6 ஜபங்களை நான் உங்களுக்கு முடிஞ்ச டைம் வந்து வருங்க இந்த ஃப்ளோர் வந்து சொல்லித்தரேன். எல்லாம் முடிக்கும்போது நான் சொல்றேன். 6 ஜெபங்களை கர்த்தரை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்ப இந்தியா மட்டும் இந்த 6 ஜபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்லி குயிக்கா நான் முடிச்சேன்னா பார்த்துங்க. ஒன்று பிரேக் த்ரூ பிரேயர். பிரேக் த்ரூ பிரேயர் என்பது நீங்க குறிச்சிங்க. பிரேக் த்ரூ பிரேயர் எழுதிங்க. பிரேக் த்ரூ பிரேயர் மாசத்துக்கு ஒரு முறை, ஃபர்ஸ்ட் வீக்கோ, செகண்ட் வீக்கோ, தேர்ட் வீக்கோ, ஃபோர்த் வீக்கோ, வாரத்துல திங்கள் மண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் 10ல இருந்து 12, 12:30, 10 to 12:30 ஒரு மணி பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால 2.5 hours பிரேக் த்ரூ பிரேயர். உங்களுக்கு தெரியும் பிரேக் த்ரூ ஆண்டவர் திருப்புமுனை ஜெபம், தமிழ் திருப்புமுனை ஜெபம். அது இப்போது பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இப்ப மலேசியா, சிங்கப்பூர்லாம் இந்த ஜபங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடக்குது. ஒவ்வொரு சபையும் ஒரு மாசத்துல ஒரு வாரம் மண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் இந்த பிரேக் த்ரூ பிரேயர் நடக்கும். பிரேக் த்ரூ தெரியல, அப்படியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பூட்டின் வீட்டுக்குள்ள போறாரு. அதான் பிரேக் த்ரூ. கடக்க முடியாத காரியங்களை கடக்கிறது, செய்யுது. சரி, இரண்டாவது பிரேயர் வந்து அரண்களை நிர்மூலம், டிமாலிஷிங் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் பிரேயர். டிமாலிஷிங் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் பிரேயர்னா அரண்களை நிர்மூலமாக்கும் ஜெபம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏரியா இருக்குன்னா இந்த ஏரியால டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். டெரிட்டோரியல் எல்லையின் ஆவிகள். அந்த எல்லையின் ஆவிகள் அந்த இடத்தை காக்குது. விடுதலை நம்ம என்ன பண்றோம், ஆத்மாக்களை கொண்டு வந்து யாரும் ஆத்மாக்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த எல்லையின் ஆவிகளை அவர்கள் பிடிச்சு வச்சது நமக்கு தெரியும். அவன் வந்து தானியேல் ஜெபித்த போது அது டிலே ஆகுது. அவன் சொல்ல பெர்ஷியா ராஜாவோட நான் போரிட்டேன்னு சொல்றான். அந்த எல்லையின் டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் அவனுடைய ஜெபத்துக்கு தடையை உண்டாக்கிடுறது லேட் ஆயிடுது. அதனால அது நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அது காலையில 6 to 7. இதை நீங்க போதகர் நடத்த வேண்டியதுள்ள லீடர்ஸ் நடத்தலாம். ரெண்டு பிரேயர்ஸா. மூணாவது பிரேயர் வந்து ஜேக்கப் பிரேயர். ஜேக்கப் என்ன பண்றான், தன்னுடைய குடும்பத்துக்காக போராடி சொல்லிக்கலாம். தேவதூதனை மேற்கொண்டு விடுத்தான். ஜேக்கப் பிரேயர் தன் குடும்பம் விசுவாசிகள் குடும்பத்திற்காக சொல்லப்பட்டு 3 மாசங்கள் அது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் ஈவினிங் ஹவர்ஸ் பிரேயர். 6 to 7 இல்ல 7 to 8 இல்ல 9 to 10 எந்த டைமோ கன்வீனியன்ட் டைம் வச்சுக்கலாம். 3 months. அது பேர் வந்து ஃபேமிலி பிளஸிங். ஃபேமிலி ஜேக்கப் பிரேயர், ஃபேமிலி பிளஸிங். ஜனவரி to மார்ச். ஏப்ரல், மே, ஜூன் வந்து பால்ஸ் பிரேயர். எழுதிங்க, பால்ஸ் பிரேயர். பால்ஸ் பிரேயர் வந்து அவன் என்ன செய்யறான், மிஷனரிகளுக்காக இஸ்ரவேல் நாடு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே நிர்ணயித்த வாஞ்சம். அப்ப இந்த மிஷனரிகள் ஜெபம் 13 எபிசோட்ஸ் எழுதுறான் பால். 13 சபைகளை ஸ்தாபிக்கிறான். அப்போ மிஷனரி பிரேயர். மிஷனரிகள் எங்கெல்லாம் போறாங்களோ இந்தியாவில் இருக்க அத்தனை சபைகளும் மிஷனரிகளுக்காக 3 மாசம் ஜெபிக்க வேண்டும். ஏப்ரல், மே, ஜூன் எல்லாரும் அப்படியே இந்த
ஈவினிங் ஹவர்ஸ் எல்லா சபையிலும் மிஷனரி எந்தெந்த உலகம் முழுவதும் நம்முடைய இந்தியாவில் போன மிஷனரிகளுக்காக மற்ற நாடுகளிலிருந்து மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்க விடும். அப்போ ஏப்ரல் மே ஜூன், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் டேனியல் பிரேயர். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நான் பாஸ்டர் அனுப்பிச்சு வைக்கிறேன், பாஸ்டர் பிஷப் அனுப்பிச்சு வைக்கிறேன், அந்த போட்டோ அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வந்து இது 6 to 7, 7 to 8, 8 to 9 நைட் ஈவினிங். அது வந்து 3 மாசம். எப்பயாச்சு டேனியல் பண்ணா தன் ஜன்னல் கதவுகளை திறந்து தன்னுடைய தேசத்துக்காக ஜெபித்தார். வெற்றி கிடைச்சதே கிடைக்கலையா? நிமிர்காத்து நேசரிய கர்த்தர் தூக்கி போட்டுறார். யார் வந்து இந்த ஆலயத்தை வச்சாலும் கர்த்தர் அவனையே மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. 100 வருஷம் அங்க இருக்கிறான், பிரைம் மினிஸ்டர் இருக்கிறான். ஆண்டவர் தேவன் சைரஸை கொண்டு தேவனுக்கு எந்த ஆலயத்தை அந்த பெர்ஷிய கிங்டம் கட்டிச்சோ பிறகு ஆண்டவர் விடப்பட்டாரு, சைரஸை கொண்டு அவருடைய ஆலயத்தை கட்டி கொடுத்து விடுகிறான். ஹல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரேயர் வந்து அது எதுன்னா டேனியல்ஸ் பிரேயர். டேனியல்ஸ் பிரேயர் இது பிரேயர்னா அவர்கள் சபைகளுக்காக ஜெபிப்பு. பெர்சிக்யூட்டட் சர்ச்சஸ், யாரெல்லாம் இடிக்கப்பட்டிருக்க சபைகள், எங்கெல்லாம் சபைகள் நொறுக்கப்படுகிறது, இந்தியா முழுவதும் பெர்சிக்யூஷன் நடக்குது. எத்தனையோ சபைகள் மூடப்படுகிறது. ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் திறக்கப்பட வேண்டும். யூபில நிறைய சர்ச்சை போட்டாங்க. யூபில ராஜஸ்தான்ல நிறைய சபை மூடப்பட்டது. இப்ப 7 சபைகளே மூடிக்கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தான்ல. அதனால சபைகளுக்காக ஜெபிப்பது 3 மாசங்கள். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து சாமுவேல் பிரேயர். சாமுவேல் என்ன பண்றான்? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல அவன் தண்ணீரை மூட்டை ஊற்றி அஸ்தரத்துகளை அகற்றி விடுகின்றான், பரிசுத்தப்படுத்துகின்றான். பெலிஸ்தர்கள் மறுபடியும் எல்லைகளுக்குள் வரப்பட வேண்டியதில்லை. அப்போ ஆரம்ப ஜெபத்திலிருந்து கடைசி வெள்ளை என்ன பண்ணணும்னா, கடைசி எப்படின்னா சாங்டிபிகேஷன். 4வது பிரேயர் சாங்டிபிகேஷன் பிரேயர். அப்போ மறுபடியும் ஜனவரி வரும்போது மறுபடியும் ஜாக்கப் பிரேயர் 3 மாசம். மறுபடியும் ஏப்ரல் மே ஜூன் மறுபடியும் வந்து பால்ஸ் பிரேயர், டேனியல் பிரேயர், மறுபடியும் சாமுவேல் பிரேயர். இந்த 4 பிரேயர். இப்போ பாருங்க, இந்த 6 பிரேயர்ல பைபிள் இருக்கிற எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். அது வசனம்லாம் அவங்க போட்டு அற்புதம் இருக்கு. எப்படி ஜெபத்தை ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்க சபை எப்படி நிரம்புதுன்னு பாருங்க. சர்ச்செல்லாம் ஒரு 90 பேர் இருந்த சர்ச்சு 2700 பேர் மாறிச்சு. ஜபம் மிக மிக முக்கியமான ஒன்று. அதை சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ணணும். பைபிளுடைய சீக்கிரத்தோடு பண்ண வேண்டும். ரகசியங்களை கற்றுக்கொண்டு பண்ணும்போது யுத்தத்தில் கத்தமா ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். பிறகு நீங்க நான் இந்த மெசேஜ் சம்பந்தம் தான் இதெல்லாம் சொல்றேன். முக்கியமான காரியம். பிறகு நமக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வரணும். நம்முடைய பிள்ளைகள் வருகிற நாட்கள்ல போதகர் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வந்துடுறாங்க, ஒரு சில பேர் வர்றதில்லை. சரி, அது ஒரு பக்கம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? வருகிற நாட்கள்ல அட்வொகேட்ஸ்களாய் மாற வேண்டும், ஐபிஎஸ்களாய் மாற வேண்டும், ஜட்ஜஸ்களாய் மாற வேண்டும், ஐஏஎஸ்களாய் மாற வேண்டும். இது ஒரு பெரிய தாக்கம். இப்போ எங்க சர்ச்சில் இப்போ 8 பேர் அட்வொகேட் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு சபையும் தமிழ்நாடு சபையில நாம இந்த தரிசனத்தை கொடுத்து ஒவ்வொரு சபையிலும் 15-20 பேர் 1000 பேர் உள்ள சபைகள் 100 அட்வொகேட்டுகளை உருவாக்க வேண்டும். அது இப்போ பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. அதுக்கு நாங்க எப்போ நினைச்சு அந்த லாட்ச பேருடைய இடத்துக்கு வாங்க போறோம். அங்க நம்ம பிள்ளைங்க யார் அட்வொகேட்ஸ் எல்லாரும் போட்டு அங்க இருந்து அந்த ரூம்ல இருந்து கிளம்பி போறான்னு சொல்லி போவாங்க. ஹைகோர்ட்ல எல்லா இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு 2000 அட்வொகேட்ஸ் நம்முடைய பிள்ளைகள் ஹைகோர்ட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா கர்த்தர் தேவன் அந்த அங்க இருக்கிற 100 பேர் 100 பேர் 100 சீனியர் அட்வொகேட் ஜூனியரா இருப்பாங்க. உங்க சர்ச்சுக்கு வந்து சார் எங்க பாஸ்டர் சர்ச்சு எங்க அந்த சீனியர் அட்வொகேட் வேணுமே பண்ண முடியும். இது பயங்கரமான சீக்ரெட் பிளான் கடவுள் கொடுத்தார். அதனால ஏன்னா என் சபைகளால் நொறுக்கப்பட்ட பொழுது இதெல்லாம் ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அடிபட்டு கத்துக்கிட்டேன். எங்க சர்ச்சு 7 ஃப்ளோர் உள்ள சர்ச்சு, 35,000 ஸ்கொயர் ஃபீட் எங்க சர்ச்சு. அது தரமட்டமாக்கப்பட்டுச்சு. ஏன் இது மாதிரி பேசுறாங்க? அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? வாயில் அடின்றான் பௌரமா. யோவான் ஸ்நானகன் வந்து ராஜா பண்ற தப்ப சொல்ல பார்த்தா அவன் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லிதான் ஆகணும். அதுதான் அவன் வாழ்க்கை.
அதுதானே அந்த காலிங்க. ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து காலிங்க அதுதானே. ஹalleluya. அதனால ஆண்டவர் ஒரு நாளும் ஒண்ணே ஒண்ணு நினைச்சுங்க, என்ன செய்யணும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதை திரும்ப திரும்ப நைட்டு போய் சொல்லிடுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். என்ன அர்த்தங்க? கரெக்டா சொல்லலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். என்ன அர்த்தம்? அதோட நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன்டா, நான் ஊழியர் செஞ்சா உமக்கு நல்லது, நான் செத்தா எனக்கு நல்லது. நான் ஊழியர் செஞ்சா உமக்கு நல்லது, நான் செத்தா எனக்கு நல்லது. நான் கூட இருக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள். இது அடிக்கடி நீங்க சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தா நான் சொல்றேன். ஹalleluya. ஊழியர் செஞ்சா வைராக்கியமா செய்யணும், இல்ல செய்யக்கூடாது. ஹalleluya. அதே போல ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு சில காரியங்கள் நான் சொல்லிட்டேன். இதை நீங்க மனசை வச்சீங்க. ஆண்டவர் இந்த 2026 ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா போட்டி கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டை உடைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எதுவும் செய்வாங்க. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்யும். இந்த ஸ்டேட், 5 ஸ்டேட் மிக முக்கியமான ஸ்டேட். அந்த 5 ஸ்டேட்டுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது தமிழ்நாடு விட்டக்கூடாது, கேரளா விட்டக்கூடாது, தெலுங்கானா விட்டக்கூடாது, ஆந்திர பிரதேசம் விட்டக்கூடாது. 5 ஸ்டேட்டும் ஒரே ஸ்டேட். அப்படிதான் அந்த நாளும் ஆண்டாங்க. 5 ஸ்டேட் ஒரே ஸ்டேட் ஆண்டாங்க, ஒரே நாடு ஆண்டாங்க. அதனால நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, தமிழ்நாடு எங்களுடைய சகோதரர்கள், ஆந்திராவும் எங்களுடைய சகோதரர்கள், பிறகு மலையாளிகள், கேரளாவும் எங்களுடைய சகோதரர்கள். ஏன்னா நம்ம ஃபுட்டு கிட்ட எல்லாம் ஒண்ணு தானே, ட்ரெஸ் போடுறது எல்லாம் ஒண்ணு தானே. நம்ம பாவம் வச்சா சாப்பிடுறோம். அதான் இட்லி தோசை சட்னி எங்க போனாலும் தான் இல்லையா? அது போல ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவின் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குறார். தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குறார். ஒரு பெரிய எழுப்புறத, ஒரு பெரிய அபிஷேகத்தை தேவன் இந்த கர்நாடகாவில் கத்த கொண்டு வர போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு நன்றி சொல்லு. சரி, இன்னும் எனக்கு 45 நிமிஷம் வரைக்கும் நான் உங்களுக்கு சில பாரத்தை நான் சொல்லிட்டேன். அதனால கர்த்தர் நான் வரும்பொழுது நான் வெறும் ஊழியக்காரர்கள் நினைச்சிட்டு வந்தேன். இருந்தாலும் அநேக விசுவாசிகள் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் தேவன் இந்த வசனங்கள் மூலமா உங்களோடு கூட பேசுவார். எசேக்கியேல் புத்தகம் 28 யாரோ படிக்கிறேன்னு சொன்னாங்களே, யாரும் படிச்சு பரவாயில்ல, ஒரே படிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க படிச்சா கூட நல்லதுதான். படிக்கும் பொழுது நீங்க நான் தமிழை சொல்ல போற கன்னடத்தில் படிங்க. கன்னடத்தில் படிச்சா தமிழ். ஓகே ஓகே. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய. மனுபுத்திரனே, நீ தீர்வின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவ சன்னிதத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுபுத்திரனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதென்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்சிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடினால், இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழிவுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழ தள்ளுவார்கள்.
நீ சமுத்திரங்களின் நடுவே கொலை உண்டு சாகுகிறவர்களைப் போல் சாவாய் என்பதே. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கன்னட பாஷை ஆண்டவர் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. பெங்களூருக்காக நன்றி செலுத்துகிறேன். அது இந்த கன்னடமும் தெலுங்கும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? பங்காளிக்காரெல்லாம் இருப்பாரு. என் வைஃப் வந்து தெலுங்கு. ஆமா. అది పాసం చూసుకోండి. నమస్కారం చెప్తారు. నాకు నమస్కారం చేయలేదు. அதே చెప్తా. என்னன்னா நான் வந்து பிரசவம் பண்ணதுக்கு அங்கேருந்து ஓடின்னு வந்துருக்கேன். எனக்கு நமஸ்காரம் சொல்ல தெலுங்கு அம்மா எனக்கு அந்த பாசம் அதான் சொல்ல இனிமேல் அந்த பாசம் அப்படியே 5 ஸ்டேட்டுக்கு வரணும்ன்றாங்க. பிரைஸ் நல்லா இருக்கீங்களா? சௌகமா இருக்கீங்களா? ஆண்டவர் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் நார்த் இந்தியா போய் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க நார்த் இந்தியா பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாது. நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் தமிழ் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. நான் 28 ஸ்டேட்டு போயிருக்கிறேன். 1,96,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கிறேன். அதில் நான் அதிகமாக சொல்றது என்னன்னா, வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணை எடுங்க. இல்லைம்மா பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுங்க. ஒரு நார்த் இந்தியாவில் மும்பையில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு பொண்ணு எடுங்க, இல்லை மாப்பிள்ளை எடுங்க. அப்படியே நம்ம கொலாபரேட் பண்ணுவோம். என்ன பண்ண இப்போ இந்தோனேஷியாவுக்கு போகிறாங்க. ஆண்டவர் போல என்ன பண்ணுவோம், எல்லாரும் என்ன பண்ணும்போது இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸை உடையும். பயங்கரமா இருக்கும். எனக்கு இப்போ நான் தெலுங்கு மேரேஜ் பண்ணோம்னா எனக்கு இப்போ வந்து இப்போ பாருங்க தோசை இருக்குது. அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் மசாலா தோசை, அதே இங்கே கர்நாடகம் வந்து வெண்ணி தோசை, அங்கே போனால் பெசரட்டு. ஒரே தோசை தான், ஒரே தோசை தான். தோசை ஒவ்வொரு இடத்துக்கு வெண்ணி தோசை அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் திரும்பி வருவாங்க. சரி, ஆண்டவர் தேவன் பாருங்க. இந்த அருமையான வசனத்துல ஆண்டவர் தேவன் தீரு டயர் என்ற ஒரு அருமையான கிட்டத்தை குறித்து எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆன்டி கிறிஸ்ட் எப்படி வரப்போறான்றத எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய திட்டம். அவன் எப்படிப்பட்டவன் ஆயிருப்பான், அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை வருகிறான். டயரி என்ற ஒரு அருமையான ஒரு தேசம், தீரு என்ற ஒரு தேசம் வந்து சிரியாவில் இருக்கு. அங்க இட்டோபால்னு 2 கிங்ஸ், இட்டோபால் 2 இட்டோபால் 3 3 பேர் இருக்காங்க. அவர்கள் அந்த தமிழ் ராஜாவா இருக்கிறாங்க. அவனுங்க தன்னை கால்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வணங்கி கொள்ளுன்னு சொல்றாங்க. தன்னை கடவுள்னு சொல்லி ஜோசப் அழகா எழுதுறாரு. ஹிஸ்டோரியன்ஸ் ஹார்தாது, மிட்ராஷ், அது மாதிரி யூத நூல்கள்ல இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவன் என்ன செய்யறான், ஒரு ராஜாவாக பயங்கரமான ரிச்சஸ்ட் சிட்டி ஆயிடுது, நேஷன் ஆயிடுது. அப்ப என்ன பண்றான், அவனுக்கு தன்னுடைய வியாபாரத்தினால பயங்கரமா தன்னுடைய ஞானத்தினால நிறைய சம்பாதித்து ரிச்சஸ்ட் நேஷனா ஆயிடுச்சு. அப்போ அவன் என்ன சொல்றான், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றான். அவனை குறிச்சுதான் ஒரு அருமையான தீர்க்க தரிசனத்தை இந்த எசேக்கியேல் ரொம்ப அழகா உரைக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் தேவனால வந்து பிசாசுடைய காரியத்தோடு கூட கனெக்ட் பண்ணி ஆண்டவர் தேவன் இந்த அருமையான
வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வருகிற நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் உண்மையும் சொல்லுங்க. அப்படி எல்லாம் ஆண்டவரே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க அத்தனையும் கர்த்தர் உண்மையா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். வானமும் பூமியும் ஒழுங்கு போனாலும் வார்த்தை தேவனின் நேரத்தில் பாசவே பாசவே வார்த்தைகள் உழுந்து போகவே போகாது. தேவன் எதெல்லாம் சொன்னாரோ அவையெல்லாம் நிச்சயமாய் நடக்கும். Whatever comes from Lord, the judgment will become a law சொல்லுவாங்க பாருங்க. ஒரு ஜட்ஜ் சொன்ன தூக்கல போடுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஜட்ஜுக்கு ஒரு நாள் இருந்து சாகிற ஜட்ஜுக்கு ஒரு அத்தாரிட்டி இருந்ததுன்னா வானத்தையும் பூமியை கொடுத்த தேவனுக்கு அப்ப நம்ம என்ன விசுவாசியம் நம்பணும்? கர்த்தர் நிச்சயமா எந்தெந்த வாக்குத்தத்தங்களை உங்க போதகர் நீங்க கொடுத்தீங்களோ அந்த வாக்குத்தத்தை நிச்சயமாக நிறைவேறும். 12 மாசமும் வாக்குத்தத்தை கொடுத்த போன வருஷம் இல்லையா? ஜனவரி மாசத்திலிருந்து எங்க சர்ச்சில் ஒரு பிரதர் வந்து 12 வாக்குத்தத்தையும் வந்து நியூ இயர் அன்னைக்கு சொன்னாரு. அப்படி எல்லா பிள்ளைகளும் 12 வாக்குத்தத்தங்களை சண்டே கிளாஸ் சொன்னாங்க. ஏன்னா அந்த வாக்குத்தத்தை திரும்ப நினைக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறும். அதனால தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது இந்த சாப்டர்ல ஒரு 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு தன் முன்னாடி கொண்டு வருகிறேன். ஒன்று, அந்த தீர்வின் ராஜாவுக்கு கடவுள் ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார். அது 4 டிவைன் ஸ்டேட்டஸ், தெய்வீக அந்தஸ்து கொடுக்கிறார். இரண்டாவது, டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். தெய்வீக ஞானம், டிவைன் விஸ்டம், இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, டிவைன் ஸ்பிளண்டர், தெய்வீக மகிமையை கொடுக்கிறார். தெய்வீக மகிமை, டிவைன் ஸ்பிளண்டர். நான்காவது, அவன் வந்து அந்த மூணுத்தையும் இழக்கும் போது டிவைன் காட் அங்கே வந்து அந்த காரியங்கள் தான் தேவன் என்று நிரூபித்து விடுகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நல்லா கவனிங்க. நமக்கு ஆண்டவர் டிவைன் வந்து ஸ்டேட்டஸ் கத்த கொடுத்தார். போதக ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், எவாஞ்சலிஸ்ட் ஆகியிருக்கிறார், டீச்சரா வச்சிருக்கிறார், பிஷப்பா வச்சிருக்கிறார். ஆண்டவர் கொஞ்சமான உயர்த்தி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கிறார். அது தெய்வீக ஸ்டேட்டஸ், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்தஸ்து. கடைசி வரையிலும் நம்ம பெருமிதம் கொள்ளாம அந்த அந்தஸ்துக்கு தகுந்தவனாய் வாழ வேண்டும். அதுக்குதான் தேவன் வந்து என்ன பண்றாரு? நம்ம ஆரம்ப நாட்கள்ல ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சின்ன சைக்கிளை வச்சுட்டு இருப்போம். சின்ன சைக்கிளை வச்சுட்டு ஊழியம் செய்வோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? சில பாஸ்டர் செய்வாங்க, அந்த டிராக்ஸ் எல்லாம் பின்னாடி சைக்கிளுக்கு பின்னாடி கட்டி வச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல நான் பார்த்துருக்கேன் நிறைய. அந்த பஸ் ஸ்டாப் போடுறவங்கலாம் அந்த டிராக்ஸ் கொடுப்பாங்க. அதே பாஸ்டர் டக்குன்னு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவாரு? வைக்கிறதுக்கு இடம் இல்லை. உடனே என்ன பண்ணுவாரு? சின்ன மோட்டார் சைக்கிள் ஒரு இடத்த வச்சு கொஞ்சம் கீர் போட்டு போவாரு. கீருக்கு ஸ்பீட் போறதுனால இதுல என்னது பஸ் ஸ்டாப்ல நிக்கிறதுக்கு அவரால முடியாது. அப்ப போன எங்க பார்க் பண்றாரோ அந்த ஊழியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே பாஸ்டருக்கு கர்த்தர் ஒரு நல்ல காரை கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட கொண்டு ஆண்டவரே இந்த அருமையான காரை 4 வீலர் கொடுத்துருக்காரு, நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஜாம் பண்ணிட்டு கார் எடுக்கிறாரு, போறாரு. ஆண்டவர் பார்க்கறாரு, பரவாயில்ல, அந்த சைக்கிள்ல போய் எப்படி ஜெபம் பண்ணி எடுத்தாரோ, மோட்டார் சைக்கிள் எடுத்தாரோ, கார் எடுக்கும்போது உண்மையா இருக்கிறான், பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஆசிர்வதிக்கிறாரு. இந்த பாச பெரிய ஆள வர்றாரு, வந்து ஒரு என்ன பண்றாரு? டிரைவரை போட்டுறாரு. டிரைவரை போட்டு பின்னாடி சீட் போயிடுறாரு. போட்டு பண்ண கொஞ்ச நேரம் போட்டாரு, போன அப்படியே கால் மேல கால் போடுறாரு. கையில படுது. ஆட்டோமேட்டிக் இப்படி பிடிச்ச கை இப்படி போயிடுது. அப்புறம் வந்து கார் விட்டு இறங்கும் பொழுது எல்லாம் பாஸ்டர் ஓடி வராங்க, அரசியல்வாதி மாதிரி. அப்புறம் என்ன அர்த்தம்னா வளைஞ்சு குடிஞ்சு விக்கிரகமா மாறி போச்சு. அப்படியே போகுது. தப்புதான் அந்தஸ்தை பத்தி சொல்றேன். அப்போ அந்த நிலையிலான வாழ்க்கை நம்ம என்ன பண்றோம்? எத்தனை சேஞ்சஸ் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கணும்? நம்ம எல்லாம் டிராமா கிங்னு நினைச்சுக்கணும்.
டிராமா கிங் டிராமா குயின். இந்த கொஞ்ச நேரம் எனக்கு ஷாலோ போட்டீங்க, எனக்கு போனோட தொப்பிலாம் வச்சுக்க, நீங்க தொப்பியே காணும். நான் வந்தவன என்ன தெரிஞ்சுக்கணும், பிஷப் ஜான்சன் வசராஜ் போனதோட தொப்பி வச்சுட்டீங்க, நீங்க என்ன தொப்பியா காணும், நாளைக்கு ஷாலோ இருக்காதா, மாலை இருக்காதா அப்படின்னு போனது. அதனால எதிர்பார்க்க கூடாது. இந்த ஷாலையும் இதையும் இப்போ நம்ம ஊழியத்துக்கு வந்தோம். கர்த்தர் எவ்வளவு பாடுபட்டு ஊழியத்தை செய்து முடிச்சாரு, தன் உயிரையே சபைக்காக கொடுத்தாரு அப்படின்ற நினைவு நமக்குள்ள வர வேண்டும். இது நமக்கு ஒரு கவனிப்பதற்காக, நம்மளை கனப்படுத்துக்காக அவங்க செய்யறாங்க. அதுவே நம்ம கனப்படுத்தப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியை நம்ம கொடுக்கிற உயர்வுகள் எல்லாம் என்ன அண்ணா, ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதுமே ஆரம்பத்தில் நம்ம என்ன இருந்தோமோ நம்ம உயரலாம், நம்ம அந்தஸ்து உயரலாம், நம்முடைய இருதயம் உயரக்கூடாது. வானத்து தீவுகள் மரபணு கூட்டத்தில் அமர்ந்திருப்பேன் என்று இதயத்தில் சொன்னாங்க. சில பேருக்கு அந்த நம்பியும் வரக்கூடாது. அப்படித்தான் டிவைன் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். அது தெய்வீக அந்தஸ்து, இரண்டாவது டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானத்தை தேவன் கொடுக்கிறாரு, மூணாவது டிவைன் ஸ்பிளண்டர். இந்த மூணு காரியத்துல நம்ம சரியா இருக்கோம்னா தேவன் என்ன பண்ணுவாரு, இந்த டிவைன் கார்டு கடைசி வரையிலும் நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விளக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே வீணாய் போடுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் யாவும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது கர்த்தர் கொடுத்துறார். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், சேஷின்றார், உன்னை தொடரும். நீ போய் தொடர வேணாம், நீ போய் பணத்தை வேணும் அது வேணும் கேட்க வேணாம். நீ ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செய்ய, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. 4 காரியங்களை மறந்து வச்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து அந்த மாசத்து மலாக் எலோகிம் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லல. மலாக் எலோகிம்னு ஒரு வேர்டு இருக்கு, ஒரு வேர்டு ஹீப்ரூ வேர்டு. மலாக் எழுதிக்கோனா, மலாக் MALAK, மலாக் எலோகிம் ELOHIM, மலாக் எலோகிம். மலாக் எலோகிம்னா என்ன அர்த்தம்னா ஏஞ்சல் ஆஃப் காட் அர்த்தம். ஏஞ்சல் ஆஃப் காட், தேவதூதனை போன்றவன். மெசஞ்சர் ஆஃப் காட், தேவனுக்கு தூதுவை கொடுக்கிறவன். சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன். மலாக் எலோகிம் ஒரு ஆளை பார்த்து சொல்றீங்கன்னா, நீங்க கிரீட் பண்றீங்க, ஒரு ஆளை பாக்குறீங்க, என்ன சொல்லணும், மலாக் எலோகிம் அப்படின்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் அப்படினா கொஞ்சம் மாத்தணும், கொஞ்சம் போகணும். ஷலோம் சொல்லணும். மலாக் எலோகிம் அப்படின்னா உங்களை நீங்க ஒரு தேவதூதனை போடுறீங்க இன்னைக்கு, அவனுக்கு கூட சந்தோஷமா அர்த்தம் தெரிஞ்சா. அர்த்தம் தெரியல முடியாது, அர்த்தம் தெரிஞ்சா தேவதூதனை போடுறீங்க. சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரர் நீங்கள், மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னும் போது ஆண்டவரை நீங்கள் அவரை நீங்கள் கனப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு காட்சிப்படுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்துருக்கோம் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நான் நிறைய ஹீப்ரூ படிப்பேன். அப்போ இஸ்ரேல் போகும்பொழுது அங்க போனா கார்ல பஸ் சின்ன இதுல 15 பேர் போறோம். அங்க பார்த்தா ஒருத்தர் மசாலா வடை சுட்டுட்டு இருக்கான். நமக்கு மசாலா வடை கொஞ்சம் வீக்கு, என்னதான் வச்சிருந்தாலும் அந்த மசாலாவோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணிட்டேன், நானும் மசாலாவோட என்னடா வந்து இஸ்ரேல் வந்து சொல்றாங்க நம்ம போனது அப்படின்னு காரை நிறுத்திட்டேன். நிறுத்தின உடனே அப்புறம் இறங்கி போயிட்டு பார்த்தா கடைசியா அவங்க பாஷையில வந்து ஃபலாஃபல், அது பேரு ஃபலாஃபல். அப்புறம் மசாலோட மாதிரி அதே டேஸ்ட் தான். அப்படியே சில செருப்பாய்க்கெல்லாம் போட்டு செய்யறான். அப்புறம் அவன் வந்து அப்படின்னா இது மாதிரி எவ்வளவு கேட்ட சொன்னான். அப்போ நான் சொல்றேன் மலாக் எலோகிம். அவனுக்கு ஒரே தூதர் போல இருக்கிற அவனுக்கு ஹீப்ரூ தெரியல. மலாக் எலோகிம் தேவன் அவன் ஒரே 2 பாக்கெட்ல நிறைய போட்டு கொடுத்துருவான், காசே வேணாம். அதுபோல ஆண்டவர் தேவன் சில காரியங்களை தேவன் ஆண்டவன்றாரு நம்ம வாழ்க்கையில செய்ய தேவன் திட்டமிட்டு வச்சிருக்கார். சரி, வசனத்துக்குள்ள போவோம். இங்க போகும்பொழுது அந்த வசனத்தை இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆண்டவர் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. மனப்புத்திரனே வாசிக்குமா. மனப்புத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேற்றுமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவிலே
மனுஷன் இல்லாமல் எவ்வளவு அந்தஸ்துகள் வந்தாலும், எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும், நாம் ஒரு மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துல ஒரு பெரிய ஆண்டவர் லீடரா இல்ல, கர்த்தர் ஊழியக்காரனா கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் போயிட்டு சீஷருடைய கால்களை கழுவினார். அந்த அளவுக்கு நம்ம செய்யறதில்லை. ஆனால் மனசுலயாவது நம்ம என்ன பண்ணுவோம்? ஊழியக்காரனாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பார்த்திருக்கிறேன் ஒரு சில ஊழியக்காரங்க, நான் உங்களே சொல்ல, அங்க அவங்க கொஞ்சம் பெரியாளவன அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன இப்படிலாம் கூப்பிடுறேன்னு கேட்டேன். இல்லை இப்படிலாம் கூப்பிடாதப்பா. அப்ப நான் உடனே எப்படி கூப்பிடணும்னு கேட்டேன். நீ நீ சாதாரண ஒரு டேஷஸ் லீடரா இருக்க, நான் நேஷனல் பிரசிடண்டா இருக்கிறேன். அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடணும்? வாடான்னு கூப்பிடணும். நான் கூப்பிடுறேன். அந்த ஒன்று தோல் மேலே கைவிட்டுறா, கண்ணா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறேன். என் பேர் அன்பை காமிக்கணும்ப்பா, அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் தேவன் ஒரு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்காருப்பா. இந்த உயர்வு தேவன் கொடுத்து ஸ்டம்பரா இருப்பா, இது பர்மனன்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை அவன் திருத்தி கொள்ளலாம். அதனாலதான் கடவுள் தேவன் இந்த லீடர்ஸா இருக்க நாம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பார்க்குறேன், இந்த கர்நாடகா டயசிஸ் ரொம்ப அருமையான ஊழியக்காரர்கள், ரொம்ப அன்பு ஜாஸ்தி. அவங்கள மறக்கவே முடியாது என்னால அநேக முறை. அதனால ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அவங்க லீடர்ஷிப்புக்காக நன்றி செலுத்துறேன். சரி, ஒரு சில வசனங்களை வாசி நம்ம வாசனக்குள்ள 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது எழுதுகிறான். பவுல் 13:15 எபேசியர்ஸ் எழுதுறான். 15 நிருபங்கள் எழுதுறான். 2 நிருபங்கள், ஒரு நிருபங்கள் எரிக்கப்பட்டுச்சு, இன்னொரு நிருபம் கலர் கையில அகப்பட்டு சிதைக்கப்பட்டுச்சு. அதனால 13 நிருபங்கள் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அநேக சபைகளை அவன் ஸ்தாபிக்கின்றான், பெரிய திட்டங்களை அவன் நிறைவேற்றுகின்றான். கர்த்தருடைய திட்டங்களை அவன் தெசலோனிக்கேயர் சபைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆன்டி கிரைஸ்ட பற்றி அவன் எழுதியிருக்கிற வசனங்கள் மிக முக்கியமான வசனம் ஞாபகப்படுத்துகிறேன். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்தவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயிருப்பான். ஹல்லேலூயா. இதுதான் ஆன்டி கிறிஸ்துடைய கேரக்டர். இந்த கேரக்டர் ஆண்டவர் தேவன் அவன் டோரவன் நல்லா படிச்சிருக்கான். எசேக்கியேல் சாப்டர் நிச்சயமா பவுல் படிச்சிருக்கான். 100% அவனுக்கு டோரா நல்லா தெரியும். அவன் தான் எல்லாத்தையும் படிச்சவன், கமேலியுடைய பாதத்துல படிச்சவன், அவனுக்கு ஞானம் அதிகம். அப்படி இயேசு நிறைய உதாரணங்களை ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதே போல நிறைய ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து ஒவ்வொன்றும் எழுதும் பொழுது எபிரேய புத்தகம் எழுதப்படுது பாத்தீங்கன்னா யூதர்களுக்குன்னே எழுதலாம் அந்த புத்தகத்தை. அதனால நீங்க படிக்கும் பொழுது அந்த யூதருக்கு படிச்சீங்கன்னா அந்த புத்தகம் நல்லா புரியும். அவனுக்கு அழகா இயேசு கிறிஸ்துவ எப்படி அழகா அவர் என்ன பண்றான், பிரதான ஆசாரியராக காமிக்கின்றான். அந்த அருமையான ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கிற அந்த சடங்காச்சாரங்கள், அருமையான சடங்காச்சாரங்கள், அதுக்கப்புறம் பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், எப்படி ஆண்டவர் உட்கார எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா எழுதுறத பார்க்க முடியுது. அது போல இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா, இந்த கேரக்டர் நம்ம மைண்டுக்கு வரணும். நாம ஒரு நாள் எப்படி இருக்கக்கூடாது, எதிர்த்து நிற்கிறவனா இருக்கக்கூடாது. ஒரு நாளும் தேவனை நடப்பது, தேவன ஊழியக்காரர்களோ மற்ற காரியங்களோ எந்த ஒரு சபையில நமக்கு ஒருத்தர் பிடிக்கல, இல்ல ஒரு ஊழியக்காரன் பிடிக்கல, இதெல்லாம் விட்டுட்டு நாம எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை போக்கஸ் பண்ணணும். அவனை குறிச்சு நினைக்க கூடாது. நாம என்ன செய்யணும், நமக்கு என்ன தேவை அதுதான் போகணும், அதுதான் பண்ணணும். நான் ஒரு நாள் காரில் போகும்போது அந்த ரோடு முழுவதும் ஸ்வீட் ஷாப் வருது. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ், ரொம்ப அருமையான ஸ்வீட்ஸ். ஒரு பக்கம் கை காலம் துருன்னு இருக்குது, ஸ்வீட் போய் சாப்பிடுறது. பாஸ்டர் சொன்ன மாதிரி அடுத்த தடவை ஆண்டவர் சொல்றாரு, தட் ஸ்வீட் இஸ் ஃபார் தி வேர்ல்ட் நாட் ஃபார் யூ அப்படின்னா. நீ தின்னா நீ செத்து போடுவ, அவன் சாப்பிட்ட உடனே நீ எனக்கு வேணும், அதனால கார் உள்ள இறங்காத. ஆமா, சுகர் கொஞ்சம் தான் இருக்கு, மற்ற மீடியமா வச்சிருக்காரு. அப்போ நமக்கு எது அதை நம்ம செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு, நிச்சயமா பாஸ்டர் சொன்னாது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனக்கும் அப்படிதான்
வயசு ஏறும்பொழுது என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க உபவாசமா இருக்காதீங்க பாஸ்டர், இருந்தா அது போயிடும் இது போயிடும் கிட்னி போயிடும் எது வேணா போடுண்டா, மேல போனா போதுடா. எல்லாம் போய் கீழே போறதுக்கு, எல்லாம் போயிட்டு மேல போன போதும். இது மாதிரி டாக்டருங்க பயங்கரமா அது செய்யாது இது செய்வாது. நானும் அப்படிதான் செஞ்சேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடத்த சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் எல்லாம் இதை சாயக்கூடாது இப்படி டாக்டர் ஒன்றுகளை போடாட்டு ஒரு நாள் நடுவில் ஒரு நாள் ஜோதிகளை சொல்லி கேட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வியாதி இல்லாம வச்சிருந்த நானு. அவன் யாரு டாக்டரு, அவன் வருஷத்துக்கு ஃபீஸ் நாங்க போட்டு எல்லாம் சொல்றான். இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன ஆக போறேன் அப்படின்னா, செத்து போயிட்டு சொல்றான் பாஷா. அப்ப செத்து போயிட்டா என்ன தானே வர போறேன், எங்க போறேன், சீக்கிரம் செத்து போ. ஊழியக்காரன் ஊழிய செய்து உபவாசம் ஆத்மாவுக்கு செபின்னா என்னமோ கடலாம் சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவர் உணர்த்தல. அன்னையில இந்த வேலையெல்லாம் விட்டுட்டேன். ஆண்டவரே நமக்கு வரக்கூடாது. அன்னைக்கு பார்த்து அவன் சொன்னா இப்படி போயிடும் அப்படி போயிடும், பிபி இறங்கிடும், சுகர் ஷூட்டப் ஆயிடும். சத்தியமா சொல்றேன், 7 நாள் உபவாசம் இருந்து பாக்குறேன், சுகர் நில் ஆயிடுது. யாருமே இல்லை அப்படி ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் பார்த்தா அடப்பாவைகளா இத்தனை நாள் என்ன ஏமாத்த. நிஜமா சொல்றேங்க, ஆண்டோட சமூகத்தில் உட்காரும் பொழுது கருத்துல எல்லாவற்றையும் பார்க்கலாம். அவரை பார்க்கிற ஒரு தேவன் உலகத்துல இல்லை. எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஆனா எல்லாத்தையும் கத்த மாத்தினேன். எங்க அப்பா கண்ணாடி போட்டிருப்பாரு, எங்க அப்பா ஒரு முடியே இருக்காது, 4 கிரவுண்ட் வாங்கி வச்சிருந்தாரு. எங்க அப்பா சொன்னாரு சாகும்போது, அப்பா என்னப்பா ஒரு சொத்துன்னா கிரவுண்ட் வாங்கி வச்சிருந்தா அப்படியெல்லாம் இருக்கு. நான் பண்ண ஆண்டவரே முடி பண்ண கூடாது, கண்ணாடி போடக்கூடாது, இத்தனை நாள் கிருபையா கதை பாத்துக்கிறாரு. எப்படி தெரியல. நான் அன்னைக்கு எங்க டாக்டர் 30-28 வயசு ஒரு டாக்டர் சொன்னா, 35-40 வயசுல உனக்கு எல்லாம் போயிடும், முடி போயிடும், கண்ணு தெரியாது, என்னென்னமோ சொன்னாங்க. அம்மா அப்பாவுக்கு எல்லாம் சொன்னா ஒண்ணு இல்லாம கிருபையா பாத்துக்க, பெருமை ஒண்ணுமே இல்லை, கிருபையா பாத்துக்க. சில கிருபையா உங்களை பாத்துப்பாரு. ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை அதுலதான் கவனம் இருக்க வேண்டும். அவனை பத்தி வீடியோ போறது, இவனை பத்தி வீடியோ போடுறது, அந்த பாஷை எப்படி ஆயிட்டாரு, இதான் வேலை. நேரம் வந்தவனும் யூடியூப் தோணுன்னா அவன் அங்க ஓட்டான் இங்க ஓட்டான், இவனை இழுத்து போயிட்டான், அவனுக்கு இழுத்து போயிட்டு எவன் அவனை இழுத்து போறான். இருக்கிற பொண்டாட்டி ஒழுங்கா வச்சு காவல்படுத்த நீ பாரு. இதுதான் எடுத்தோட பாஷை. உங்களுக்கு தெரியுமா பாஷை, அவன் ஊழுது, அவன் ஊழுதா, நீ உள்ளாம இன்னும் எத்தனை நாள் உயிரோட ஊழியம் பண்ண, நீ உள்ளாம இன்னும் எவ்வளவு நாள் இருக்கியா? நம்ம ஏன் இந்த ஸ்பிரிட்டை பார்க்கணும்? அதை பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் கரெக்ட் ஆயிடும். தப்பு செய்யறவன் மோசம் செய்யறவன் செய்து போறான். நமக்கு கொடுத்த ஊழியம் தேவனை உயர்த்துவது, தேவனை ஆராதனையை மேம்படுத்துவது. இன்னும் அதிகமா எப்படி செய்ய முடியும், இன்னும் எப்படி சபையை ஸ்தாபிக்க முடியும், இன்னும் எப்படி ஊழியக்காரர்களை கொண்டு வர முடியும், இன்னும் எப்படி தேவனுக்கு செலவு செய்ய முடியும். இதுதான் தேவ திட்டமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கொடுத்த, நான் ரொம்ப டீப்பா பண்ண நிறைய டைம் ஆயிடும் பாக்குறேன் கொஞ்சம். ஆண்டவர் தேவனுக்கு அழிவுக்கு முன்னானது அகந்தை, ஆனாலும் தேவனுடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அருமையான வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு வசனம் மட்டும் போயிருக்கேன் ஆண்டுடைய. ஹல்லேலூயா. அப்போ 1 தீமோத்தேயுல பார்க்கும்பொழுது அந்த அருமையான பாருங்க, அந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 தீமோத்தேயு தன் 4ஆம் வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துவனும் தன் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தை உள்ளவர்களாய் கீழ்ப்படிப்பவனுமாய் இருக்க வேண்டும். அருமையான வார்த்தை பாருங்க. பாருங்க, அதுக்கப்புறம் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாததுதான் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே வியாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. நூதன சீசன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நூதன சீசன் எல்லாம் நான் தெரிய சொல்ற ஆளு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம இந்த பைபிளை நம்ம முழுமையா என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும் மாத்திரமல்ல, கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும் மாத்திரமல்ல, நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோனா போய் மீன் வயிற்றுல 3 நாள் இருந்து போனாங்க. என்னங்க எழுதி வச்சிருக்கு? ஆண்டவர் எழுதிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். இன்னொன்னு வச்சுங்க, அந்த திமிங்கலத்தை யோனா 3 நாளும் ஆமா ஆண்டவர் சொல்றேன்.
எப்படி காற்றையும் கடலையும் அதற்கின தேவன் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். செத்த சரீரங்களை உயிரோடு எழுப்பின தேவன் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தேவன் பெரிய தேவன். இயேசுவ யாருன்னா அவரு நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்க, இயேசு ஒரு தூதன் தான். இயேசு தூதனா எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும்? இயேசு தூதனா எப்படி காற்றை கடலை அதட்ட முடியும்? இயேசு தூதனா எப்படி ஒரு சத்தவனை உயிரோடு கூட எழுப்ப முடியும்? இயேசு தூதனா அவர் எப்படி உயிரோடு கூட எழுந்திருக்க முடியும்? எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர் உண்மை உள்ள தேவன். அவர் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் பிதாவும் அவரை ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் மிக முக்கியம். ஆண்டவர் நாம எதை கர்த்தர் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுல உங்க காரியம். உங்களுக்கு நல்ல சபையை கொடுத்தா சபையில புதிய புதிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, அதிக நேரம் உபவாசம் இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரால் கூடாதது ஒண்ணுமில்லை. அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு வயசாகி போச்சு, மேல என்ன நடக்க போகுது நடக்காது. எனக்கு எங்க வயசாச்சிருக்காரு? எங்க வயசாச்சாங்க? பைபிள்ல போட்டு 30 வயசு. அவர் நேற்று மீண்டும் மாறாத தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதும் தீர்க்காயுசை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்த அபிஷேகம் ஜாஸ்தி ஆன முறைய குறைய கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்கள் எப்பொழுது மூலமா இந்த தேசம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 1986 ஒருத்தர் நான் முடிவெட்ட போனேன். அந்த ஆளு வந்து ஆண்டவங்க யாருன்னு தெரியாது. அவனை முடிவெட்டினான். ஆனா டெய்லி அந்த ஆளுக்காக ஜெபிப்பேன். அப்போ ஒரு 2000 அவன் ஒரு 15, 17, 18, 20 வருஷத்துக்கு அப்புறம், 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஒரே ஆளுக்கு தான் வெட்டான். அவன் ரட்சிக்க பண்ண வெட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாளை பார்த்துருக்கீங்களா? வெட்டினான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஏசாமி போட்டோவோ புத்தர் போட்டோவோ இன்னொரு போட்டோவும் 3 வச்சிருந்தான். டேய் நான் சொன்னேன், எப்பா என்னடாப்பா 3 பேர் ஒன்னா வச்சிருக்க, ஒன்னு அவன் 2 பேர் வச்சுக்கோ, இவர் அவங்க கூட சேர்க்காத, இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அவன் வச்சா சொன்னான். சரி சார், அடுத்த நாள் எடுத்துட்டான். அப்புறம் உட்காரு மன்னித்தான் துணிச்சு வந்து முழங்கால் போடு, உனக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்னா ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுறத காமிக்கிறாரு. அவன் கையில ஜெபம் பண்ணும்போது எங்க அங்க வந்து எல்லாம் முடி வெட்டிட்டு இருக்கான். எல்லாரும் நான் இங்க ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். அன்னைக்கு துணிச்சல் வந்து போச்சு. வயசாகி போய் இவ்வளவு நாளைக்கு ஒண்ணு ரசிக்கப்பட மாட்டான்ட்டு முழங்கால் போன இவனுக்காக எவ்வளவு படத்தை செலவு பண்ணிட்டோம். அது வந்து முடி வெட்டுறது மட்டும் மாட்டேன், செலவு ஜாஸ்தி ஆகுது இல்ல. அப்புறம் பாம்பு எடுத்த ஆடுறத காமிச்சாரு. நாக பாம்பு அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா எப்படியா சொன்ன, என்ன அவனுக்கு நாக தோஷமா எனக்கு தெரியாது. அன்னைக்கு இயேசுவை ஏத்துட்டாங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டு நல்ல பிலிவர் ஆகி ஜெருசலேமே கூட வந்தாரு. ஹல்லேலூயா. நாம எதை கேட்கிறோமோ அதை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக. ஹல்லேலூயா. அதனால நம்ம கொடுத்த ஸ்டேட்டஸ் நாம என்ன பண்ண கூடாது, பெருமைப்படக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே அதை இழந்து போகவே கூட கர்த்தருடைய பார்வையில பார்க்கணும், மனுஷ பார்வையில இல்ல, தேவனுடைய பார்வை. நம்ம எதை கொடுத்தாரோ. ஹல்லேலூயா. சொல்ல பாருங்க, ஜெருசலேமுக்கு நான் போறேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருந்து பட்டணத்தோட கட்ட சொல்றதை நான் அறிகிறேன். ஆனால் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், இந்த ஓட்டத்தை அருமையா, என்னுடைய லைஃப் அருமையா என்னை மகிழ்ச்சியோடு செய்வேன். மகிழ்ச்சியோட இந்த ஓட்டத்தை முடிப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே ஒன்றை கொடுத்து கவலைப்பட மாட்டேன், ஆண்டவரே எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் செய்து முடிப்பேன், ஆண்டவரே. நல்ல போராட்டம் போட்ட ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவருடைய திட்டங்களை ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்த அந்த ஊழியம், அது சின்னதோ பெருசோ, 10 பேரை வச்சுக்கணும், 5 பேர், அது முக்கியம் இல்ல. ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா? ஆண்டவரே 10,000 பேர் ஒரு சபைக்கு வராங்க. அப்போ 10,000 பேர் பாஸ்டர் நீங்க பரவ தேடிக்கு என்ன விட்டுடுவீங்களா? அவர் சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்லுவாரு, 10,000 பேர் இல்ல மகனே, 2 பேர், ஒருத்தர் இயேசு நாமத்தில் ரட்சிக்கப்பட்டதாவே ஒன்னு நான் கவனிப்பேன், அவனை கவனிப்பேன், அவனை அந்தரங்க ஜீவியத்தை கவனிப்பேன், எல்லாத்தையும் கவனிப்பேன், பரலோகத்துல வந்து பாத்துக்கலாம் அவனை அப்படி சொல்லி. ஹல்லேலூயா. அதனால யாரை பத்தி பராமப்படாதீங்க, பெருசாகட்டும் எவ்வளவு ஆகட்டும் பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் பரலோகம் பாருங்க. 10,000 பேர் ஒரு சர்ச்சில் 100 பேர் வந்து பரலோகம், என்னங்க பிரயோஜனம்?
அதே 100 பேர் உழைச்சது 100 பேரும் பரலோகம். அதான் 100%. ஹalleluya, ஹalleluya. அந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் மிஸ் ஆனான். ஆமா, 11 பேரை கர்த்தர் ரத்த சாட்சியா மரிக்க வச்சாங்க. அவங்கள சர்பச்சா, ஆனா தவறான வழியில மரிச்சிட்டான். ஹalleluya. அந்தஸ்து மிக முக்கியம். இரண்டாவது காரியம் வாசிக்கிறோம் நிறைய, நான் பெரிய பாயிண்ட் இது. இரண்டாவது காரியம் வந்து பாத்தீங்கன்னா டிவைன் விஸ்டம் பாருங்க. 2வது வசனம் பாருங்க. இதோ தானியேல் ஆகிய 3ஆம் வசனம் பாருங்க. தானியேல், இதோ தானியேல் ஆகிய பார்க்க நீ ஞானமா, தானியேலை பார்க்க நீ ஞானமா, ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. அப்போ இந்த விஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஸ்டம் மிக 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 நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். நீங்க நான் வந்து தமாஷ் சொல்ல நினைக்காதீங்க. நான் ஆண்டவர் தேவன் எனக்கு என்னென்ன காரியம் சொல்றாங்களோ நான் சபைக்கு சொல்லுவேன். அவையெல்லாம் அப்படியே நிறைவேறும். நான் சொன்னேன், எங்க சர்ச்சில் நிறைய வந்து ஒரு 30-40 பேருங்க வந்து கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் இந்த 30-40 பேர் அநேக பேர் டீம் லீடரா மாத்த போறாரு. இப்ப பார்த்தா 25 பேருக்கு மேல டீம் லீடர் இருக்கு. ஹalleluya. எந்த ஆபீஸ் போனா நம்ம பிள்ளைங்க தான் டாப்ல இருக்கணும். தேவனுடைய ஞானத்தை கர்த்தர் நமக்கு அப்படியே அபரிமிதமாய் ஒரு ஞானத்தில் குறைவனா இருக்கணும்னா சம்பரமாய் கொடுக்கறத கேட்கணும். அவ்வளவுதானங்க. நீ ஐஏஎஸ் எழுத போற ஆண்டவரே, என் புள்ள ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஆண்டவரே, இந்த ஏரியாவில் ஆண்டவர் 800ல ஐஏஎஸ் கலெக்ட் ஆகிறத கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே, சேவர் ஆண்டவர். நம்ம பிள்ளைங்க சும்மா கம்ப்யூட்டர் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு, சும்மா நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு, டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு சாகிறதுக்காக கர்த்தருக்கு பிள்ளைகளை தரலங்க. உலகத்துல மத்தவங்க கொடுக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாத கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசின் பிள்ளைகளும் ஊழியம் செய்ய வேண்டும். அவன் டாக்டரா இருக்கலாம், கம்பவுண்டரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், அங்கே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹalleluya. சபையில யாரும் ஆண்டவர் பிலீவர்ஸ் இல்ல, அவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள். ஹalleluya. அவனுக்கு சொல்லிக் கொடுங்க, நீ எந்த இடத்துல இருக்கிற, அம்மா நான் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கர்த்தர் ஒண்ணு அங்க ஊழியக்காரியா வச்சிருக்கிறாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஊழியம் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அங்க நீ வந்து குக்கா இருக்கிற, கர்த்தர் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ ஒரு நான் இப்படி நான் சொல்லி கொடுத்து அத்தனை பேர் சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடும், உடம்பு சரியில்லாம போனோம், இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஜாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சரியாயிடும். ஒரு அம்மாவுக்கு இருக்குது, அந்த அம்மா வந்து இது என்னது குக் பண்ணிட்டு இருக்குது. அந்த இது அந்த டைம்ல இந்த அம்மா நல்லா ஜெபிக்கிறம்மா, ஒரு பூனை வந்து இப்படி காலை தூக்கி வச்சுன்னு ஆணு கத்துதான். என்னடா எப்பயுமே கத்தாதன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போன வாரம் நடந்தது இப்படி வந்துட்டு என்னன்னு கேட்டாமா, அந்த குக்கர் வெடிச்சிட்டு. எவ்வளவு பெரிய கடவுள் நம்முடைய தேவன், எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாய் தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். இவ்வளவு அற்புதங்களை தேவனுடைய விசுவாசிகளுக்கு தேவன் செய்யப்பட்டார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படியாய் மாற்றுவார். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரும் ஆண்டவர்கிட்ட, 2 பேரும் ஆர்கிடெக்ட் ஆகும், நானும் ஆர்கிடெக்ட். என் பிள்ளைங்க 2 பேரும் ஆர்கிடெக்ட் ஆனா ஊழியம் செய்ய சொன்னார். 2 பேரும் கர்த்தர் ஆர்கிடெக்ட் ஆகினாரு, 2 பேரும் ஊழியம் செய்யறாரு. ஹalleluya. ஒருத்தன் ஆர்கிடெக்ட் பிசினஸ் பாத்துக்கிறான், ஊழியம் செய்யறான். இன்னொருத்தன் 3 நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டான். இதுதான் இது கால்குலேஷன். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படியே மாற்றுவார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த 4 காரியம் பாருங்க. 3 அந்த டாக்டர் தொழில், பிறகு இது ஆர்கிடெக்ட் தொழில், பிறகு அட்வொகேட் தொழில். நான் சொன்னேன் என் பிள்ளைங்க எங்க சர்ச்சு பிள்ளைங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் அட்வொகேட். அவன் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறான், அவன் காரத்தோட மாட்டுறான். ஏதாவது ஒரு பிரச்சனை நாம என்ன பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டானா போக வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட லாயர் இருக்கிறாங்க, ஐ வில் சென்ட் மை லாயர். நம்ம பெரியவர் தான் லாயர். 10 பேர் கருப்பு போட்டு வாட்ஸ் த ப்ராப்ளம் சார், அவன் கமிஷன் எழுதி நிற்பான். என்ன 10,000 ஒன்னா வரைக்கும் இல்ல, இன்னும் 90 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு. இதாங்க சபை. தரிசனத்தை மாத்தணுங்க. இத்தனை நாள் நடந்த மாதிரி சபையை நம்ம நடத்தக்கூடாது. பிசாசோட திட்டம் போடுறான், நம்ம சபையை வந்து கிறிஸ்துமஸ் நேரத்தில் அடிக்கணும், உதைக்கணும், கிறிஸ்துமஸ் ஆகுது கீழே தள்ளணும். இல்ல ஒரு நாள் வரும், நீங்க போராட மாட்டீங்க. நீங்க உட்கார்ந்த கை அப்படியே சோஃபால போய் கால் மேல கால் போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க. உங்க பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கருப்பு கோட் போட்டு 10 பேர் நின்னானா எவதான் வந்து கையை வைக்க முடியும் சர்ச்சில்? சர்ச்சுக்கு வரும்போது கோட்டு போட்டு வர சொல்லுங்க, போட்டு போட்டு வர சொல்லுங்க, கருப்பு கோட்டு போட்டு வா. நான் என் பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுது. 8 பேர் லாயர் படிக்கிறதுல 8 பேர் சண்டே சர்ச்சனுக்கு கோட்ல வா. இந்த கோட்டுல மரியாதை கிடையாது.
2 தடவை தட்டுவான். அந்த பொண்ணுக்கு இருக்க மரியாதை. நம்ம பிள்ளைகள் அதிகாரம் உணர்வாய் மாற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஐஏஎஸ்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. திட்டங்கள் மாற போகுது. கர்நாடகாவில் நான் அடுத்த முறை வரும்போது சொல்ல முடியுங்க, என் பிள்ளை இப்படி எல்லா பாஸ்டரும் லா படிக்கணும். அது ஒண்ணுதாங்க தப்பு. நான் நிறைய படிச்சேன், பிஎஸ்சிஎம், பிஎஸ் ஆர்கிடெக்சர், நீங்க எக்கச்சக்கமா படிச்சாங்க. ஆனா லா படிக்க மட்டும் தலையில அடிச்சுட்டு வயசாகி போச்சு. ஏற மாட்டேது. பசங்கத்தையே படிச்சு அது ஏற மாட்டேது. அதனால படிச்சிருந்தா கிழிக்குன்னு கிழிச்சிருப்பான். என் சர்ச்சை உடைச்சிருக்க முடியாது, என் கட்சி தொட்டிருக்கவே முடியாது. 1-2 பெரிய காரியம் பண்ணிருக்கோம். இவ்வளவு பண்ணணும். அதனால ஆண்டவர் நான் எல்லா பிள்ளைங்க யாரெல்லாம் பாஸ் ஆக போறீங்களோ உங்க பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க லா படிச்சு பாஸ் ஆகும். என் பிள்ளை லா படிச்சிருக்காங்க. என் பிள்ளை இப்ப பாஸ் ஆக போறான், அவன் லா படிச்சிருக்கான். லா படிச்சா இனிமேட்டு பாஸ்னா லா படிக்கணும். அப்படியே எடுத்தா பாஸ். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாத்தணும், ஒட்டக்கூடாது. இந்த ஒரு கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்குள்ள ஓடி போச்சு. இப்ப கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின், நம்மளாம் கொரோனாவுக்கு பின் பிச்சையா உயிரை கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு செத்துருக்காரு சாவதுக்கு அப்படியே வீர மரணியோட சந்தோஷங்க. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் கூட ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருந்தேன். 10 நாள் உள்ள கிடந்தேன். எல்லாம் எங்க வச்சிருந்த எங்க சர்ச்சில் சொன்ன ஆண்டோட என் சர்ச்சில் ஒருத்தரும் கொரோனா மறிக்கூடாது. ஒரு ஆள் கூட சாவல. ஒரு ஆள் கூட கொரோனாவோட சாவல. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா பாதுகாத்து. அப்படிப்பட்ட தேவன் இருக்கிற நிறைய நானும் மிக முக்கியம் நிறைய எடுக்கணும் பார்க்கிறேன். டைம் உங்களுக்கு நான் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மிக மிக முக்கியமான காரியம் ஆண்டவர் ஞானம். அது தானியேலை குறிச்சு பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அப்புறம் அந்த ராஜாவுக்கு ஞானம் இல்ல. அவன் என்ன பண்றான்? பெல்ஷாத்சார் என்ன பண்றான்? அவன் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. மேல திக்கல் படிக்க தெரியல. உடனே அங்க ராஜாத்துக்கு சொல்றதே, உங்க அப்பா காலத்துல ஒருத்தர் தான்டா, அவன் உனக்கிட்ட தேவனுடைய ஆவி இருக்குடா. இதுதான் நான் கேட்கிறேன். இப்போ நம்முடைய அந்த சிஎம் பிஎம் கேட்கணும், இது என்ன சால்வ் பண்ணவே முடியல. என்ன பண்றாங்க? அங்க ஒருத்தர் இருக்கிறாருங்க கர்நாடகாவில். இதுல என்ன பேரு எண்ணூர்ல ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாருங்க. இப்ப ஜோசியக்காரர்கிட்ட போறாங்க. மாறணும். நம்ம ப்ராஃபட்ஸா மாறணும். ஆளுங்க தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்பத்தில் தீர்க்கதரிசிகளாய். ஹல்லேலூயா. தேசம் பயப்பட வேண்டும். தேசத்துல ஒரு பெரிய பயம் உண்டா வேண்டும். ஞானமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். நிறைய வசனம் இருக்குது. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிறைய ஒரு சில காரியங்களை நான் என்கரேஜ் பண்ணிட்டு போறேன். இந்த 2026 வருஷம் ஒரு டிஃபரெண்டா எடுத்து போங்க. 2026 வருஷம் ஒரு கிறிஸ்தவனை பார்த்தா பயப்பட முடியாத மாற்றம். அதில் ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், ஓட் பேங்க் மிக முக்கியம். நீங்க அதிக ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சபைகள் பெருக வேண்டும். பெரிய பெரிய சபைகள் பெருக வேண்டும். ஹைதராபாத்ல பாருங்க, பயங்கரமா 1 lakh சர்ச்சஸ் நிறைய ஆகி போச்சு. 1 லட்சத்துக்கு மேல வர சபைகள் நிறைய ஆகி போச்சு. கர்த்தர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. அதனால சின்ன ஊழியக்காரங்க பயப்படுறாதீங்க. ஐயோ இந்த ஆத்மாலாம் அங்க போகுது, போனா போகுது, பரவாயில்ல தான் போகுது. நீங்க தான் சம்பாதிச்சு வரும். உங்க கடையில தான் வரப்போகுது. அவர் போஷம் போது போடு. ஹல்லேலூயா. 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 அசரேனா இருக்கு. இப்படியா எகிப்தியரை கொள்ளடிச்சிருக்கு. இப்ப சபையை கொள்ளடிக்கிற சில உருவாயிருக்கு. போயிட்டு போகுது. விசுவாசி வச்சுக்கப்போ எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழ். எங்க இருந்தாலும் வாழ் அப்படி சொல்லி இங்கேயும் இல்லாம அங்கேயும் நம்ம எதுக்கு நாம? ஹல்லேலூயா. ஒரு யூதாஸ் காரியத்தை நமக்கு எதுக்கு? மீதி 11 சிஸ்டம் போதுங்க. அப்படி நினைங்க. ஆண்டவர் ஒரு சபையை கர்த்தர் வெல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல தேவன் என்ன பண்றாரு? அங்கே தேவனுடைய பிள்ளைகளை தானியேலை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ரெபெக்காள் நாட்கள்ல பாருங்க, கோரேஸ் நாட்கள்ல தானியேலை கனப்படுத்துறார். அந்த ஞானம் பாத்தீங்களா? தேவன் பரிசு அதை பார்க்காதீங்க ஞானத்தை கொடுத்தாடுறாரு ஆண்டவர். ஆனா என்ன செய்யறான்? அதை அவன் இழந்து போய் விடுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு டிவைன் விஸ்டத்தை நம்ம இழந்து போகவே கூடாது. எப்படி டிவைன் விஸ்டம் என்ன? பிசாசுகளை நம்மளால துரத்த முடியும். வேற ஒருத்தர் ஒரு எம்எல்ஏவை துரத்த முடியுமா? துரத்த முடியாது. அந்த பிசாசு எதுக்கு கீழ்ப்படியணும் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஞானம். ஹல்லேலூயா. நம்ம எதை சொல்றோமோ வியாதிகளை சுகமாக்குற வல்லமை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய எம்பியால முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க. யாரையும் நம்ம வெறுக்கல, எல்லாரும் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் அதிகாரம் பண்ணா நம்முடைய பிள்ளைகளையும் அதிகாரமுள்ளவர்களாய் மாற்றுவோம். வருகிற நாட்களில் கர்த்தர் இந்த தேசத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகள் ஆள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு
45,000 காசு கூட இல்லைங்க. நீங்க உங்க பிள்ளைங்க ஒரு ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸுக்காக, ஒரு பயங்கர மூடப்பட்ட ஒரு கேஸுக்காக உங்களை வாதாடுங்க. கர்த்தர் அங்கே ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஜட்ஜா இருந்து no 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 you cannot close the church, it's a God's church அப்படி சொல்லுங்க நம்ம பிள்ளைங்க. அது போல கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிற நாட்களை தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தமிழ்நாடு சபையில் நிறைய இந்த தரிசனம் பெற்று நிறைய பேர் அட்வொகேட் படிக்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே எல்லா பிள்ளைகளும் கேட்பேன், சண்டே கிளாஸ் என்ன ஆக போறேன்னு கேட்பேன், என்ன ஆக போறேன்னு கேட்பேன். அந்த பிள்ளை முடிச்சுட்டு உங்க அம்மா சரியில்லைம்மா கூட அம்மா கூப்பிட்டு இந்த பிள்ளைக்கு தரிசனத்தை கத்துக் கொடு, என்ன ஆக போறோம் இப்போ டிசைட் பண்ணு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணல அட்லீஸ்ட் 5 வயசுல டிசைட் பண்ணு. ஆண்டவர் சபையுடைய தரிசனம் என்ன? அந்த சபை தரிசனத்தை உன் பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் பிள்ளை வருகிற நாட்கள்ல ஒரு வழக்கறிஞராக இந்த ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை IAS கலெக்டராக இந்த ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்துல இல்லாத ஒரு பெரிய ஞானத்தை இப்ப யாருங்க? ரிசர்வ் பேங்க் எல்லாம் யூதர்கள் கையில இருக்கு. இப்ப இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் யாரு? யூதருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஏன் அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஞானத்தை பணம் சம்பாதிக்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இது போல கர்த்தர் இந்தியாவை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனது வறுமையெல்லாம் பாவத்தை பார்க்காத ஒரு பெரிய செழிப்பை தேவன் கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட் பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சரி நிறைய இருக்குது. 3வது பாயிண்ட் டிவைன் ஸ்ப்ளெண்டர். நீ உன் ஞானத்தினாலும் 6வது வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினபடினால் இதோ ஜாதிகளின் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாக தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகரவளைப் போல் சாவாய். இது என்னென்னலாம் இந்த எசேக்கியேல் சொன்னானோ அப்படியே நடந்தது. நேபுகாத்நேச்சர் பிறகு அலெக்சாண்டர் தி கிரேட் அந்த தேசத்தை முழுமையா அழித்து அவனை கொலை செய்து விடுகிறார். எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க. அது இயர் கூட நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இயர் கூட ஆண்டவர் தேவன் ஆவியானவர் பரிசுத்தவர். அதுபோல கர்த்தர் அலங்க BC 332 Tyrian BC led by the city destruction கம்ப்ளீட்டா முடிச்சா. ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொன்னது எசேக்கியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதுபோல இந்த அருமையான பெங்களூர் கர்நாடகாவுக்கு குறித்து உங்களுக்கு எந்த தரிசனத்தை கத்தரிச்சுக்காலோ நீங்க வெளியிடங்கள்ல இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த பட்டணத்தை சுதந்திரமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பட்டணம் அந்த 100% இப்பொழுது இப்போ நீங்க கொஞ்சம் இப்போ கம்ஃபர்ட் சோன்ல இருக்கீங்க. கம்ஃபர்ட் சோன் அதுக்கப்புறம் பிரச்சனை என்னைக்கு வரும் தெரியாது. கம்ஃபர்ட் சோன்ல பாஸ் சொன்ன மாதிரி இப்ப இருக்கும் பொழுதே நம்ம தேவனுக்கு இருந்த அடுத்த நிறைய அதே கம்ஃபர்ட் சோன்ல கத்த வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நாங்களும் போராடுறோம். எங்களுக்கு அங்க நல்ல கம்ஃபர்ட் சோன் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப டக்குன்னு போய் போன் எடுத்து பேசலாம். நேற்று கூட கேட்ட டெப்டி CMோட அப்பாயின்மெண்ட் வேணும் பிஷப் வந்து எப்போ பிஷப் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க ஆஃப்டர்நூன்ல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு இப்போ மாறி போச்சு. மதுரைக்கு போன மாசம் முதல் மாசம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருந்தாரு டெப்டி CM. அவர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்கிறாரு பிஷப் உங்களுக்கு எப்போ 18, 19, 20 நான் சொன்னேன் 18ஆம் தேதி வச்சுக்கலாமான்னா அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு நான் வரேன். அந்த அளவுக்கு தேவன் மாற்றி வச்சிருக்கிறாரு. அது போல கர்நாடகாவில் ஒரு பெரிய பிரதர் ஐசக் நீங்க அதிகமா உங்களுக்கு வேலை ஜாஸ்தி இருக்குது. இவங்களோட இருக்க நீங்க இங்க போயிட போறீங்க. எப்போது அவங்களோட தான் இருக்கீங்க. இருங்க தரிசனத்தோட இருங்க. இனிமே ஆண்டவர் தேவன் பெரிய திட்டங்களை செய்ய போறாரு. கர்நாடகா இயேசுவுக்கே ஆண்டவர் எங்க மாதிரி மைசூர் எல்லா இடங்களும் தேவனுடைய திட்டங்களை உருவாக்குங்க. பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஸ்ப்ளெண்டர் அந்த நம்முடைய அந்த மகிமையை விட்டக்கூடாது. ஆண்டவர் தேவன் சீனாய் மேல இறங்கி வருகிறார். எல்லாம் நிறைய மகிமை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் எப்படி ஒரு மகிமைன்னா ஒரு ராஜா வந்து சிங்காசனில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவன் கையில இருக்கிற செங்கோல் அவன் தலையில வைத்திருக்கிற அந்த த்ரோன் இல்லையா அந்த சிங்காசனம் அதுதான் அவனுக்கு மகிமை. நம்ம போய் உட்காந்து நம்ம எவனா ராஜான்னு சொல்லுவானா சொல்லுங்க. நம்மளை பார்த்தோம்னா அது அந்த ராஜாவுக்கு என்ன மகிமை? அந்த சிங்காசனம், அந்த ரிங்கு, அந்த கிரவுன், அந்த கையில இருக்கிற அந்த செங்கோல். ஹல்லேலூயா. அது போல இயேசு ராஜாதி ராஜா. கர்த்தர் சொல்றாரு நீ நான் பிதான்னு சொல்றாரு. 17ஆம் அதிகாரத்தை சொல்றாரு பாருங்க.
நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாம் நம்மோடு ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு ஒன்றாயிருக்கிறவர்களுக்கு என் மகிமையை கொடுப்பேன். எவ்வளவு பேர் பியூட்டிஃபுல்ங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மகிமையே நமக்கு வச்சிருக்கிறார். இந்த மகிமையை இந்த தீர்வு ராஜா கொடுக்கிறாரு. அந்த தீர்வு ராஜா எழுந்து போய் விடுகிறார். அப்போ நமக்கு கர்த்தர் ஒரு மகிமையை, ஒரு குளோரியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த குளோரி என்ன பண்ணும்? இந்த தேசம் பார்க்க வேண்டும். எத்தனையோ முள்ளு செடி இருக்குது, எத்தனையோ முள்ளு செடி இருக்குது. வெயில் காலத்துல எல்லா செடியும் எரியும் தான், ஆனா ஒரு செடி எரியல, வெந்து போகாமல் இருக்குது. ஆண்டவர் அவனுக்கு காமிக்கிறார் பாருங்க. அதுபோல கர்த்தர் தேவன் பரிசுத்தாவினர் உங்களை இந்த கர்நாடகாவில், பெங்களூர்ல கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்பை பார்க்க வேற டைரக்ஷன்ல கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. நான் அதுக்கப்புறம் எப்போ வரும் தெரியாது, பாஸ்டர் ஜான்சன் எப்போ கூட வரும்னு தெரியாது. இன்னைக்கு கூட நானே தான் வளர்க்க டைம் வந்துருக்கேன் நினைக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் சார், பாஸ்டர் சொன்னார், பிஷப் சொன்னார், அவனை பிஷப் நீங்க வந்துட்டு போயிடுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப டயர்டு, எழுந்திருக்கவே இல்லை. நேற்று உடனே படுத்துதான் அப்படியே. நான் ஃபுல்லா டிராவலிங்ல இருக்கேன், பட் எழுந்திருக்க முடியல. இன்னைக்கு 8:30-9 மணி தான் எழுந்தேன். அப்புறம் அப்படியே கொடுத்து பாரம் எழுதிட்டு சார் நானும் வாய்ப்பு எங்க போனாலும் ஊழியந்தானா அப்படின்னா, ஊழியக்காரனை கட்டிட்டா ஊழியந்தான். முன்னே ஒரு கம்ப்யூட்டர் இதுல கல்யாணம் பண்ணிருக்கோம். டாக்டர் கல்யாணம் அவர் எங்க சுத்திட்டு கூட்டு ஊர் கூட்டு போவாரு. நமக்கு தலை எழுதுதான். அது போல ஆண்டவர் தேவன். அதனால நாம போகும்போது நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கணும். ஒரு ஊருக்கு வந்தோம். நேற்று ஒரு கல்யாணத்தை எங்க சர்ச் பிள்ளையுடைய எல்டருடைய டாக்டருடைய கல்யாணம். அவங்க மறிச்சு அது மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நேற்று 10-11 மணிக்கு தான் ஒரு ரூமுக்கே போனேன். வந்து காலையில் எழுதும் டைரக்ட் கிளம்பி போயிடும். அவ்வளோதான், டிராவல் பண்ணிட்டே வந்தோம். பயங்கர டிராஃபிக் ஆகி போச்சு. உங்க ஊர் ரொம்ப மோசமாகி போச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசு. எனக்கு இனிமேல் ஃப்ளைட் நமக்கு பழைய மாதிரி ஃப்ளைட் தான் ஆகி சரியா வரும். சரி பார்க்க ஆண்டவர் தேவன் பண்ணும். அந்த அலெக்சாண்டர் கிரேட் அந்த நாட்கள்ல அந்த நகரம் ஒன்றுமில்லாமல் இந்த ஸ்பிளண்டர் அது இழந்து போயிடும். நமக்கு கொடுத்த நாட்கள்ல தேவனுக்கு கொடுத்த அந்த நேரத்தை உயர்த்த ஸ்பிளண்டர் மகிமையை கர்த்தர் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கோலை வச்சுட்டு எகிப்து ஒண்ணுமே சண்டையே போடலைங்க. ஒரு சின்ன கோலை வச்சுட்டு, நீட்டு கோலை வச்சுட்டு எகிப்து நடத்திட்டு வந்துட்டாங்க, வெளியே பண்ண மாட்டாங்க. ஒரு கண்ட்ரி லிபரேட் பண்ணோம்னா ஒரு சண்டை போட்டு ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே நேரம் போனா வந்து கூட்டு வந்துட்டு. அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கூட இருக்கிறார். அவன் ஏதோ பெருமை நினைச்சானோ, ரதங்களையும் எல்லாத்தையும் பெருமை கர்த்தர் எல்லாத்தையும் மடங்கடிச்சார். இந்த தேசம் ஏதோ பெருமை நினைக்கும், கர்த்தர் எல்லாத்தையும் மடங்கடிப்பார். நம்முடைய கருத்துல கொடுப்பார் ஒரு நாள். ஹல்லேலூயா. தேசம் இயேசுவுக்காக வாழும். ஹல்லேலூயா. தோமா சிந்தின ரத்தம் வீணாய் போகவில்லை. தோமா மேல இருந்து பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஐயோ உனக்கெல்லாம் ரத்தம் சிந்தனை, அவ்வளவு தூரம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து எருசலேமிலிருந்து கிளம்பி கப்பலை பிடிச்ச நேரா வந்து கடைசியில் ரத்த சாத்தியோட கொண்டு போட்டீங்களா? எங்க தமிழ்நாடு மாதிரி குத்தவாரம் உலகத்திலே இல்லை. எனக்கு அந்த விஷயத்துல கஷ்டம் தான். அட பாவீங்களா, எவ்வளவு பேர் வேலை சார், ஏன்டா தமிழ்நாட்டில் வந்து சாப்பிடலாம் தலை எழுத்து அது. ஆனா அதுதான் ரத்த சாட்சி. அந்த ரத்தம் தான் தமிழர்கள் எல்லா 28 ஸ்டேட்லயும் நிறைய இடங்களை பார்க்கும்போது எல்லா லீடர்ஸும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ இதே விஷயம் போறாங்க எல்லா நாடுகளிலும். இப்பொழுது மிஷனரி நாம அமைச்சிட்டு ஒரு நாள் அவங்க வந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய நாடு இந்திய தேசிய நாம மிஷனரி உலகத்தில் எல்லா பகுதியிலும் அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நாமம் எல்லா இடங்களும் முழங்க வேண்டும். கர்த்தருடைய காரணம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. சரி, ஹல்லேலூயா. சரி, 4வது பாயிண்ட் முடிச்சிடறேன், டைம் ஆகி போச்சு. 1:5:3 4வது பாயிண்ட் டிவைன் காட். கடைசி வசனத்தை முடிச்சு விடுங்க. உன்னை குழியிலே விழ தள்ளுவார். 9வது வசனம் 9 உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ, உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அவ்வளோ காரியத்தில் ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவன். அப்போ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வருது. ஒரு ஆள் வந்து சொல்றான், இவ்வளவு நாள் கடவுள் என்னதான் கும்பிடு சொன்னீங்க, ஒரு நிமிஷம் நிபகத்திற்கு கீழே தள்ளிடுறாரு. மாட போல அவன் புள்ள மேய்கிறான். பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் ஒரு ஆளு குத்த போறான. குத்த போறதுக்கு முன்னாடி அவன் நடந்துட்டு பாத்தீங்களா, அவன் குத்த போறான். அவன் வந்து குத்த போக முடியாது. அவன்கிட்ட போய் சொல்லியானா நான் கடவுள்னு சொல்லுவானா? அவனுக்கு ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவோம்.
நீரோ எவ்வளவு பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தான். பயங்கரமான எல்லாரையும் தூக்கி எல்லாரையும் எரிச்சான். அந்த நாள் வந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் தேவன் என்ன பண்ணாரு? நீரவை அன்று கர்த்தர் தேவன் நம்மள ஒன்றும் இல்லாமல் பண்ணாரு. அல்லேலூயா. அது போல கிறிஸ்துவருக்கு விரோதமா கிறிஸ்துவுக்கு எதிராக எது நடந்தாலும் கர்த்தர் தேவன் நியாயம் தீர்க்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதற்காக பயந்து போய் ஒடுங்கி போய் இருக்கக்கூடாது. தைரியத்தோடு கூட போராட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இந்த செய்தி எல்லா காதுகளிலும் துணிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம மரிச்சா என்ன நடக்கும் போது உயிரோடு கூட எழுந்திருக்க போறோம். அப்பதுக்கே மரணத்தை பத்தி நம்ம கவலைப்படணும். ஆண்டவர் நம்ம கொடுத்த 4 காரியங்களை ஆண்டவர் சொல்லி டைம் ஒரு பண்ணியாச்சு. அதனால நான் முடிக்கிறேன். 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக்கொண்டா ரொம்ப டீப்பா உள்ள போல ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை என்கரேஜ் பண்ண புது வருஷமா இருக்கிறபடியால் கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை செய்வார். அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. இந்த வருஷத்துல எங்களுக்கு கொடுத்த வாக்குறுத்தம் கொள்ளை போனதை நீ கொள்ளையாடுவாய். அல்லேலூயா. உன்னிடத்திலே பங்கிடப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அது போல புதிய வருஷத்துல தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. யாராவது ஒருத்தவங்க ஜெபிங்க. ஆண்டவரே ஆவியானவர் 4 பாயிண்ட் யாருக்கு தெரியுமோ அவங்க சொல்லுங்க. ஒண்ணு டிவைன் ஸ்டேட்டஸ், 2வது டிவைன் விஸ்டம், 3வது டிவைன் ஸ்ப்ளெண்டர், 4வது டிவைன் காட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அப்படியே நல்லா ஜெபிங்க. இப்ப நேரம் அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. 2026ஆம் வருஷத்துல கர்த்தாவே எனக்கு ஒரு ஆலோசனை தாங்க ஆண்டவரே. we need counsel from you my god. என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்த வேண்டும், என் சபையை நான் எப்படி நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் நான் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஆலோசனையை தாங்க ஆண்டவரே. 2026ஆம் வருஷம் ஆண்டவரே இந்த ஜனவரி மாசத்தில் இருந்து கர்த்தாவே டிசம்பர் மாசம் வரலையும் கர்த்தர் நீ நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. என்னோடு கூட இடைப்படும். எனக்கு கொடுத்த அந்தஸ்தை நான் இழந்து போக மாட்டேன். எனக்கு கொடுத்த ஞானத்தை நான் இழந்து போக மாட்டேன். நான் பெருமை பாராட்ட மாட்டேன். எனக்கு கொடுத்த மகிமை நான் இழந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட எப்போது தங்கி இருப்பீர் ஆண்டவரே. அப்படியே சொல்லி சொல்லி ஜெபிப்போமா. தேவனுடைய வல்லமை இறங்குடா. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை தந்தை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை தந்தை. மகாராஜா என்று நேசா இரக்கத்தின் சிகரம் மகாராஜா என்று நேசா இரக்கத்தின் சிகரம் பாத்திரம் என்றோ எவரையும் கழுவதில்லை. பாத்திரம் என்றோ எவரையும் கழுவதில்லை. உதவாக என்று எவரையும் சொல்லுவதில்லை. உதவாக என்று எவரையும் சொல்லுவதில்லை. மகாராஜா அறிந்து
செய்த பிறகு நம்முடைய மாடரேட்டர் ஆசீர்வாதத்தை கடைசி ஜெபத்தை செய்து ஆசீர்வாதத்தை செய்யும்படியாக இருக்கிறோம். Praise the Lord. இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ட்ரெயினிங் நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவதாசனை சென்னைப்பட்டிலிருந்து இங்கே கொண்டு வந்தார். கர்த்தர் அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கார். நீ இங்கே தான் போகணும், இங்கே போய் தான் நீங்கள் சூடு உண்டாக்கணும். தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று சொன்னவண்ணமாக, ஐயா நாங்கள் யாவரும் சேர்ந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பேரப்பிள்ளைகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை முடியாமல் ஜெபிக்கலாம். கிருபையின் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, வானமோ உம்முடைய சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு மகிமையிலே நாங்கள் பிரவேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்து தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களை பட்சிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல உபதேசங்களுக்காக வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வேளையில் ஐயாவோட குடும்பங்கள் ஊழியர்களுமாய் ஆஸ்வதிப்பதோடு கூட ஆண்டவரை வந்த எல்லா தேவ ஊழியர்களையும் ஆஸ்வதித்து இந்த வருஷத்தில் 1க்கு 30, 30க்கு 60, 60க்கு 100 பலன் கொடுக்கும்படியால் இந்த குழுவையும் இந்த ஐக்கியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க ரத்தம் தோய்ந்த கரங்கள், ஆணிகள் பாய்ந்த கரங்கள், ஆசீர்வதிக்க இந்த கரங்கள் ஆஸ்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இதை பொறுப்படுத்தி வழி நடத்துகிற ஐயா ஆண்டவரே, தான் சொன்ன ஐயாவுடைய குடும்பங்கள் ஊழியர்கள் யாவருக்கும் நன்றி சொல்கிறோம். உடந்த ஊழியர்களோடு கூட இணைப்பட்டு செய்கிற அவர்களையும் ஆசிரியம் வந்த எல்லா தேவ பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் அந்நியரோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன அனௌன்ஸ்மென்ட் பாஸ்டர் சேகர் பால் சொல்றது.